ஹென்றி திபேன், ஸ்டீஃபன், அ எவிடன்ஸ் கதிர் இவங்க பண்றதெல்லாம் வந்து அரசியல் தளத்துல இல்லையா? இல்ல அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் கவர் பண்றது இல்ல. எது மாஸ்? இவர மாதிரி கோமாளிகள் ஒரு 4 பேர் வந்து நின்னுட்டு மேடையில ஏறி கண்டதையும் உளறுறது மாசா? அந்த மாசுன்னு சொல்லக்கூடிய மென்டாலிட்டி இருக்குல்ல, அதுதான் தமிழ்நாட்டுல விஜய் மாதிரியான கோமாளிகளுக்கு அரசியல் இருப்பிடத்த உருவாக்கி கொடுக்குதுங்கிறது தான் என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டு. அதனால தான் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது, விஜய் மாதிரியான தற்குறிகள் கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு பேசினேன். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இதுதான். ஏன்னா, அந்த நபர்கள், அந்த தற்குறி கூட்டம், அந்த கோமாளி கூட்டம், இந்த சமூகத்திற்கென்று எதையுமே காத்திரமாக, ஆணித்தரமாக ரிசல்ட்டை நோக்கி பயணத்துக்கான எந்த திட்டமிடலையும், திட்டமிடலோடு சேர்த்த இலக்கை அடைவதற்குண்டான பயணத்திற்கான எந்த வழிமுறையும் கடைபிடிக்கவே முடியாது. 24 உயிர்கள் பக்கம் நிற்கிறது அது கோமாளித்தனமா? 24 உயிர்கள் பக்கம் நின்றுக்கிறாருன்னு நீங்க டிக்ளேர் பண்றீங்களா? ஒரு உயிர்களின் பக்கம் நிற்பது என்பது என்ன? 24ங்கிறதே நம்பர் வந்து செலக்டிவ் அம்னீசியாவா இல்லையா? அதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும், அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியிலையும் பாலாறும் தேனாரும் ஓடுச்சா? கஸ்டோடியல் டெத்தினுடைய எண்ணிக்கை அதிமுக பீரியட்ல எத்தனைன்னு தெரியுமா அந்த ஆளுக்கு? கஸ்டோடியல் டெத்துன்னு ஒண்ணு நடக்கிறதாவது அந்த ஆளுக்கு தெரியுமா? கஸ்டோடியல் டெத்துங்கிறது சட்டத்திற்கு புறம்பானதுனாவது அந்த ஆளுக்கு தெரியுமா? ஏபிஆர் பிரிட்ஜில் ஏறி வேனை போட்டுட்டு கிரீன் மேட்ல மொட்டை ராஜேந்தர்கிட்ட டீ சொல்லுங்க ராஜேந்தர்னு பாலத்துக்கு கீழே கட்டி தொங்க விட்டு கொண்டாடுறதைத்தானே சரின்னு நம்புற தற்குறி தானே அவரு. கடுமையான வார்த்தைகளா இருக்குன்னு நினைக்கவே தேவையில்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவான வார்த்தை. அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட போய் நீங்க வந்து ஒரு பெரிய மாசான மக்கள் எழுச்சியான 24 உயிர்களுக்கு நியாயமான அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடைமொழிகள் பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பிரசன்ஸ் இருக்குல்ல, ஒரு ஒரு இருப்பு இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானது. ஹென்றி திபேன் செய்யாததை என்ன செஞ்சுட்டாரு விஜய்? ஹென்றி திபேன் செய்ததுதான் அரசியல் புரட்சி, அரசியல் மாற்றங்கள், அரசியல் கோரிக்கைகள், அரசியல் தன்மையுடனான விளக்கங்கள். அதுதான் அரசியல். அவர் பேசுறதுல ஒரு கஸ்டடியல் டெத் எப்படி நடக்குது, விசாரணை என்று யார் கூட்டு போறான், என்னெல்லாம் ப்ரூட்டாலிட்டி அங்க நடந்திருக்கு, எந்த காவலர்களுக்கு தொடர்பு இருக்கிறது, அந்த காவலர்களுடைய மனநிலை என்ன, அவர்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்த காவல் மரணங்கள் தொடர்ச்சியாக எப்பையில இருந்து நடக்குது, காலனி ஆதிக்கத்தினுடைய மைண்ட் செட்ல காவலர்கள் இருக்கிறார்களா, அதிகார மமதையில் இருக்கிறார்களான்னு பல விஷயங்களை லேயர் லேயரா பேசுறது தான் உண்மையிலேயே அந்த உயிர்களிடத்தில் இருக்குது. போன உயிர் திரும்பி வராது. பாலாஜிக்கும் தெரியும், மில்டனுக்கும் தெரியும்.